हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 7 சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 22. त्वं एकः सर्वजगत ईश्वरो बन्धमोक्षयो तं त्वामर्चन्ति कुशला பிரபன்னார்த்தி ஹரம் குரும். வேர்ட் பை வேர்ட் மீனிங். துவம் ஏக, உண்மையில் தாங்களே, சர்வ ஜகத, மூவுலகங்களின் ஈஸ்வர, ஆளுநர், பந்த மோக்ஷயோ, பந்தம் மற்றும் முக்தி ஆகிய இரண்டிற்கும், தம் அந்த ஆளுநர், துவாம் அர்ச்சந்தி உம்மை வணங்குகிறோம், குசலா நல்ல திருஷ்டத்தை வேண்டுபவர்கள், பிரபன்னா ஆர்த்திஹரம் புகலிடம் கொண்ட பக்தனின் துக்கங்கள் அனைத்தையும் குறைக்கக்கூடியவர், குரும் இழிந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் நல்லதொரு ஆலோசகராக செயல்படும் நேர். டிரான்ஸ்லேஷன். பெருமானே, முழு பிரபஞ்சத்திற்கும் ஆளுநராக நீர் இருப்பதால் நீரே பந்தத்திற்கும் விடுதலைக்கும் காரணமாவீர். ஆன்மீக உணர்வில் ஒன்றி இருப்பவர்கள் உம்மிடம் சரணடைகின்றனர். ஆகவே அவர்களுடைய துன்பத்தை குறைப்பவரும் அவர்களது முக்திக்கு காரணமாக இருப்பவரும் நீர்தான். எனவே பெருமானாகிய உம்மை நாங்கள் வழிபடுகிறோம். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். உண்மையில் பகவான் விஷ்ணு எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் பாதுகாத்து அவற்றை செய்து முடிக்கிறார். ஒருவர் பகவான் விஷ்ணுவிடம் புகலிடம் கொள்ள வேண்டுமெனில் தேவர்கள் ஏன் சிவபெருமானிடம் புகலிடம் கொள்ள வேண்டும்? ஜட உலகை படைப்பதில் பகவான் விஷ்ணு சிவபெருமானின் மூலமாக செயல்படுகிறார் என்பதாலேயே அவர்கள் அவ்வாறு செய்தனர். சிவபெருமான் பகவான் விஷ்ணுவின் சார்பாக செயல்படுகிறார். பகவத்கீதையில் 14ஆம் அத்தியாயம் 4வது பதத்தில் தாமே எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை, அகம் பீஜ பிரதாபிதா என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இது சிவபெருமானின் மூலமாக பகவான் விஷ்ணுவால் நிறைவேற்றப்படும் செயல்களை குறிக்கிறது. பகவான் விஷ்ணு எப்போதும் பௌதீக செயல்களில் பற்றில்லாமல் இருப்பவர் ஆவார். பௌதீக செயல்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எழும்போது பகவான் விஷ்ணு அவற்றை சிவபெருமானின் மூலமாக நிறைவேற்றுகிறார். ஆகவே சிவபெருமான் பகவான் விஷ்ணுவிற்கு சமமாக வழிபடப்படுகிறார். பகவான் விஷ்ணு பகிரங்க சக்தியால் தொடப்படாதவராக இருக்கும்போது அவர் விஷ்ணுவாக இருக்கிறார். ஆனால் அவர் பகிரங்க சக்தியுடன் தொடர்பு கொள்ளும்போது அவர் தமது அம்சமாகிய சிவபெருமானாக தோன்றுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 7 சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.